Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரசகுல்லா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதே போல் கடையில் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் நம்ம வீட்லேயே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரசகுல்லா செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைவான நேரம் குறைவான பொருள் இருந்தால் போதும், ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரசகுல்லாவை சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். வாங்க இந்த ரசகுல்லாவை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ரசகுல்லா செய்கிறதுக்காக 1.5 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கோம். கூடவே 1/2 கிலோ அளவு சர்க்கரை எடுத்திருக்கோம். அதே போல் 3 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸை புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். நம்ம பால் அதிக நேரம் சூடாகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வந்தாவே போதும். நம்ம பால் எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஆற விட்டுருங்க. இந்த பால் சூடாக இருக்கும் பொழுதே நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது. பால் ஆறுனதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸை சேர்த்தோம்னா பன்னீர் நல்லா கிடைக்கும். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் நம்மளோட பால் ஆறிடுச்சு. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதில் ஒயிட் வினிகர் கூட சேர்த்துக்கோங்க, இது நம்மளோட விருப்பம்தான். இப்போ பாருங்கள், பால் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரே சமயத்தில் எல்லா லெமன் ஜூஸும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் கலந்துட்டே இருங்க. பாருங்கள், இப்போ எல்லா லெமன் ஜூஸும் சேர்த்தாச்சு. நமக்கு பன்னீர் நல்லா கிடச்சிருக்கு. பால்லேருந்து தனியாக பன்னீரும் அதே போல் தண்ணி தனியாகவும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு இது போல் ஒரு வடிகட்டி வச்சுட்டு அது மேலே ரொம்ப லேஸாக இருக்கிற ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற கிளாத் ரொம்ப லேஸாக இருந்தால் தான் தண்ணி எல்லாமே சீக்கிரம் இறங்கும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இதில் சப்பாத்தி மாவு எல்லாமே பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் கலந்துட்டே இருங்க. எதுக்காக இது மாதிரி நம்ம செய்கிறோன்னா, லெமன் ஜூஸ் சேர்த்தோம் இல்லையா, அதோட கசப்பு எல்லாம் இதில் இருக்கும், அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்து இது போல் கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா துணியை இது போல் சுருட்டி எடுத்துட்டு கை வச்சு இது போல் தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ரசகுல்லா ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இதை 1 ஹவர் போல் அப்படியே வச்சிடலாம். இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இறங்கி வந்துடும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இதை 10 நிமிஷம் போல் இது போல் பிசைஞ்சிட்டே இருங்க. நம்ம எந்த அளவுக்கு இது போல் அழுத்தி பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட ரசகுல்லா சாஃப்டாக வரும். 10 நிமிஷம் போல் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸில் பிடிக்க வேண்டாம். இதை சர்க்கரை பாகில் போட்டு நம்ம வேக வைக்கும் பொழுது டபுள் மடங்கு ஆகி வரும். அதனால் நீங்கள் சின்ன உருண்டைகளாகவே உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரசகுல்லாவுக்கு உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி உருட்டும் பொழுது மேலே எந்தவித ஸ்க்ராட்சும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம சுகர் பாகில் போடும் பொழுது எந்தவித கிராக்கும் வராது. அதாவது குலோப் ஜாமுனுக்கு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு.
இப்போ நம்ம சுகர் சிரப்பு செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கிலோ அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறோமோ அதோட 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு தண்ணியோட சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது இந்த சர்க்கரையில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கோம். பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா அந்த அழுக்கு எல்லாமே மேலே வந்துடும். இது போல் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது சுகர் சிரப்லேருந்து அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. சுகர் சிரப்பும் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது வந்து ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ப்ரிப்ரேஷன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்சுருந்த உருண்டையை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஒரே சமயத்தில் எல்லா உருண்டையும் சேர்க்க வேண்டாம், ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு 5 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது போல் மூடும் பொழுது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் பாதி அளவு மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ரசகுல்லா எல்லாமே டபுள் ஆகி வந்திருக்கு. நம்ம சேர்த்தன சைஸோட பெரிய பெரிய சைஸில் வந்திருக்கு. இப்போ வந்து சுகர் சிரப் வந்து ஓரளவுக்கு குறையிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இது போல் சேர்த்துக்கோங்க. ஒரே சமயத்தில் எல்லாமே சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா இதை மூடி வச்சு திரும்பவும் 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், நம்மளோட ரசகுல்லா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போவும் தண்ணி வந்து குறைஞ்ச மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட ரசகுல்லா எல்லாமே டேஸ்ட் அண்ட் ஜூஸியாக ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைவான நேரம், குறைவான பொருள் இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட ரசகுல்லா எல்லாமே எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.